அண்ணி அண்ணா ஓ நீயா இத நான் வீடு நினைச்சியா இல்ல சத்திர நினைச்சியா வந்து சும்மா வாழை வாழைன்னு கத்திட்டு இருக்க என்ன விஷயம் அத்தை என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என் புருஷனுக்கு கண் பார்வை தெரியல கை குழந்தைய வச்சுக்கிட்டு கண்ணில்லாத புருஷனையும் வச்சுக்கிட்டு என்னால வேலை வெட்டிக்கு போக முடியல அதான் அண்ணனை பார்த்து உதவி கேட்டு போலாமேன்னு வந்தேன் நல்லா இருக்கே நியாயம் இங்க என்ன பணம் கொட்டியா கிடக்குது நீ கஷ்டம் நஷ்டம்னு சொல்லி வந்தோடனே உனக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு எங்களுக்குலாம் கஷ்டம் நஷ்டம் இல்ல வந்துட்டு ஆடிட்டு அங்கிருந்து கஷ்டம்னுக்கிட்டு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. நான் கூட பசியை தாக்கிட்டு வயிற்றுல ஈர துணி போட்டு படுத்துக்கலாம். ஆனா பசியில கிடந்து என்னால தாய்ப்பால் கொடுக்க முடியல. என் குழந்தை பசியால வாடி அழுகிறத என்னால பார்க்க முடியல அத்தை. புட்டி பால் வாங்கலாம் கூட என் கையில காசு இல்ல அத்தை. என் குழந்தைய காப்பாத்துக்க அத்தை. என் குழந்தையோட உயிரை காப்பாத்துக்க அத்தை. இங்கன குடுத்தா வச்சிருக்க வந்தனே இந்த அம்மா தூக்கிட்டு போன்னு சொல்றதுக்கு இங்க எதுவுமே கிடையாது சரியா? நீயா மரியாதை வெளியில போயிடு இல்ல உன் கழுத்தை பிடிச்சி நானே வெளியில தள்ளிடுவேன். என்னம்மா சத்தம்? இவன் புருஷனும் குழந்தையும் பசியும் பட்னியுமா கிடக்குறாங்களா? ஏதாவது இருந்தா போடுங்க அம்மா தாயே பிச்சை எடுத்து வந்து நிக்கிறா. என்னம்மா துளசி இந்த இடம்லாம் வர? ஆமா நான் தெரியாம கேக்குறேன். உன் குழந்தை செத்தா என்ன இருந்தா என்ன? இல்ல உன் புருஷன் இருந்தா என்ன செத்தா எங்களுக்கு என்னடி? அடி ஏடி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானும் ஒரு காலத்துல நகை நட்டு காடு தோட்டம் வீடுன்னு வாழ்ந்தவன் தான். ஆனா இன்னைக்கு என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லாம இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அடி கொஞ்சமாச்சு என் மேல இறக்க கட்டி எனக்கு உதவி பண்ண கட்டி இந்த பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு கண்ணில்லாத புருஷனைய வச்சுக்கிட்டு நான் எப்படி அடி வாழ போறேன்? என் குழந்தைய நான் எப்படி காப்பாத்த போறேனே எனக்கு தெரியலையே. நீயும் உன் புருஷனும் இந்த மாதிரி ஏதாவது மாயமந்திரம் பண்ணிடுவீங்கன்னு தான் உன் அருமை அப்பன் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் என் பொண்ணு பேர்ல எழுதி வச்சுட்டான். இனிமேல் சொத்து வேணும் நகை வேணும் பணம் வேணும்னு இந்த பக்கம் வந்த பிஞ்சு போன விளக்கமா தலையடிப்பேன். இது ஏன் அண்ணன் வீடு. இங்க நான் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களை மாதிரி நாய்ங்களுக்கு அருகதை கிடையாது. யார பார்த்து நாயின்னு சொன்ன எச்சக்கால நாயே உன்ன துளசி என்னது கோலம்? அண்ணா இது கோலம் ஏன் கோலம்? அழுக்கோலம்டா அழுக்கோலம். என்னம்மா சொல்ற? அண்ணா அத நான் சொல்றேங்க. அங்க இருந்து வந்து சொத்து பத்தெல்லாம் கொடுனா இல்ல என் அப்பனை ஏமாத்தி உன் பேர்ல எல்லாம் சொத்து பத்தெல்லாம் எழுதிக்கிட்டீங்கன்னு சொல்லி எங்க அம்மா என்னை சாபம் மேல சாபம் விடுறாங்க. அது இல்லை மட்டும் இல்லை மாப்பிள்ள, இந்த குடும்பம் பிரிஞ்சு போனதுக்கு காரணமே நான் தானா? இவன் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கும் நான் தான் காரணமா? அதெல்லாம் கூட பரவாயில்ல மாப்பிள்ள, இந்த வயசான காலத்துல என்ன பார்த்து மரியாதை இல்லாம நான் ஏன் பேன திட்டுறேன் மாப்பிள்ள? என்னால தாங்க முடியல. என் மாமாயை பத்தியும் என் பொண்டாட்டி பத்தியும் தப்பா பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ இந்த வீட்டுக்கு வந்தாலே ஏதாவது ஒரு விவாதத்தோடு தான் வருவியா? அண்ணா நான் எந்த பிரச்சனையும் பண்றதுக்காக வரலண்ணா. என் குழந்தைய என் புருஷனும் பசியால வாடி போயிருக்காங்க. நான் பசியால கிடந்து என் குழந்தைக்கு தாய்ப்பால் கூட கொடுக்க முடியல. புட்டி பால் வாங்கலனாலும் கையில போட இல்லை. அதனாலதான் உன்னை பார்த்து உதவி கேட்கலான்னு வந்தேன். எனக்கு உன்னை விட்ட வேற யாருடா இருக்கா? உனக்கு புத்தியா பொழைக்க தெரியல. உன் கல்யாணத்துக்கு 10 பவுன் போட்டேன். அது உன் கொழுந்தனார் படிக்க வைக்கிறதுக்கு கொடுத்துட்டேன். பைனான்ஸ்ல 1 லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்தேன். எல்லாத்துமே கொழுந்தனார் கொடுத்துட்டேன். போய் கொழுந்தனார் போய் கேளு. தப்பார் இங்க இருக்கிற சொத்து பத்தெல்லாம் என் பொண்டாட்டி பேருக்கு. அவ கொடுத்தா வாங்கிக்க. இல்ல எனக்கு ஒன்றும் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை.
கட்டிக்க போறவ முத்தம் கேட்டா தப்பா? சீ, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கல்யாணம் ஆனாலும் எப்பயும் கொடுக்க போற, அது இப்பயே கொடுக்கலாம்ல? சீ, வேண்டாம் வேண்டாம் மாமா, சொன்னா கேளுங்க மாமா. வேணும், எனக்கு வேணும், வேணும், வேண்டாம் மாமா, சொன்னா கேளுங்க மாமா. எனக்கு வேணும். வேண்டாம் மாமா, சொன்னா கேளுங்க. ஏய் பொன்னி, என்னது? உன்னை தாண்டி கேக்குறேன், என்ன? கட்டிக்கு போறோம் முத்தம் கொடுத்தான், அது கொடுக்கலாமா வேணாமான்னு விளையாண்டு பார்த்துட்டு இருந்தோம். கட்டிக்கு போறவனா? ஏண்டி புருஷன் அங்க குத்துக்கலாட்டு இருக்கும்போது இன்னொருத்தனை கட்டி பிடிக்கிற? புருஷனா? யாரு நீ? எனக்கு புருஷனா? அந்த பட்டத்தை நான் உனக்கு பிச்சை போட்டேன். பட்ட படிச்சு படிப்பவன் நான் எங்க? பத்தாவது கூட படிக்காத நீ எங்க? படிக்காதன்னு தெரிஞ்சுதாண்டி என்ன காதலிச்ச, கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. காதலிச்சனா? காதலிச்ச மாதிரி நடிச்சேன்டா முட்டாள். என்ன 5 வயசு குழந்தை நினைச்சிட்டு இருக்கியா? எதுவுமே தெரியாம நானா வந்து காதலிச்சு என் வாழ்க்கையை நானா கெடுத்துக்கிறதுக்கு. இங்க பாரு, எங்க அம்மாவை முண்டச்சாய்க்கு எந்த மொழியில உட்கார வச்சீங்களோ அதுக்காக பழி வாங்க வந்தவன்டா நான். காதலுங்கிற வலைய நான் விரிச்சேன், அதுல ஈஸியா தவக்கால வரையும் வந்து மாட்டிக்கிட்டடா நீ. அது தெரியாம பேசிட்டு இருக்கான். ஆட திருட்டு முண்டைங்களா, உன்னை நல்லவன் நம்பி என் தங்கச்சியை வீட்டை விட்டு துரத்தினேன், எங்க அப்பாவையும் துரத்தினேன். இப்போ இந்த பாலா போன காதலுக்காக என்னையே இப்படி பைத்தியக்காரன் ஆக்கிட்டிய. ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது, எல்லாம் வெளியே போடி. இந்த வீட்டுல நாங்க இருக்க கூடாதா? டேய் முட்டாள், இந்த வீட்டுல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியதே நான் தான்டா. இந்த மாதிரிலாம் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும், நீ பொங்கி எழுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போனா போட்டுன்னு பார்த்தா பொட்ட கழுத என்னகிட்டே பேசுறியடே. ஏய் என்னடா? ஏய் நீ பல்லில்லாத பாம்புடா, இன்னும் ஒன்னும் பண்ண முடியாது. என்னடா சொன்ன? எட்ரா கைய, எட்ரா எட்ரா கைய. அது பங்காளி வீட்டை விட்டு போக சொல்றான், அதுதான் சத்தம். நம்ம இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்றதுக்கு அவன் யாரா? நம்ம வீடா? இது என் வீடுடா. இது உன் வீடு இல்லடா, லூசு பிடிச்சோட எத்தனை தடவை சொல்றது? இங்க பாரு, இந்த மாதிரிலாம் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். இப்போ நீ பொங்கி எழுவேன்னு தெரிஞ்சதாலதான் உங்க அப்பா கிட்ட இருந்து அன்னைக்கே என் பேர சொத்து எழுதி மாத்தி எழுதி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் சொல்றேன், இந்த வீட்டை விட்டு வெளியே போடா. இன்னொரு முக்கியமான விஷயம். என்னடி போனா போட்டுன்னு பார்த்தா நீ ஒரேடியா பேசிட்டு இருக்கிற? என் பொண்ணை கை நீட்டி அடிக்க நீ யாருடா? இதுக்கு எல்லாமே காரணம் நீ தாண்டி, சதிகாரி. உன்னை தாண்டி போத அடிக்கணும். ஏய் எங்க முன்னாடி எங்க அக்கா அடிக்கிறியா நீ? சும்மா மாட்டா. செத்து கித்து போயிட போறான். ஏய் இத உனக்கு கடைசி சான்ஸ். முதல்ல வீட்டை விட்டு வெளியில கிளம்பு. இன்னொரு தடவை இங்க வந்த நடக்கிறதே வேற. பொண்ணு, இதுதானே என் மேல வச்ச காதலடி. உனக்காக என் தங்கச்சியை வீட்டை விட்டு துரத்தினேன், எங்க அப்பாவையும் துரத்தினேன். இதெல்லாம் அப்போ அவங்க போகும்போது கூட எனக்கு வலி கிடையாது. ஆனா இப்போ வலிக்குதுடி, வலிக்குது. இந்த வீட்டுல உனக்கு என்னடி குறை வச்ச? உன்னை என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு என்ன சுகத்தை கண்டான்னு நினைக்கிற? சொல்லு பார்க்கலாம். கல்யாணம் இத்தனை நாள் ஆயிடுச்சு, அவ வயிற்றுல ஒரு புழு பூச்சி உண்டா இருக்கா? எப்படி கடைசி வரைக்கும் மாடிங்கிற படத்தோட ஏன் பொண்ணு வாழணும்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? அவனுக்கு கோடி கணக்கில் சொத்து இருக்குது.
அத்தனை சொத்துக்கு ஒரு வாரிசு தேவை. ஆம்பளைங்களுக்கு மட்டும் குழந்தை இல்ல 2வது கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, ஏன் பொம்பளைங்க பண்ணக்கூடாதா? ஏன் சொத்து பத்துக்கலாம் ஒரு வாரிசு வேணும். அதனால என் மாமன் செந்தூர பாண்டிய நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உனக்கு தான் முதல் அழைப்பு வச்சிருக்கேன். கல்யாணத்துக்கு வந்து முதல் பதில மூக்க பிடிக்க சாப்பிட்டு போ. உலகம்னா என்னன்னு எனக்கு இப்போதாண்டே தெரியுது. பொண்டாட்டி பேச்ச தெய்வவாக்கா நினைச்சு வாழ்ந்த எனக்கு என்ன மாதிரி பொண்டாட்டி தாசனுக்கெல்லாம் ஆண்டவன் சரியான தண்டனை கொடுத்துட்டாண்டி. சரியான தண்டனை கொடுத்துட்டான். உன் பேச்சு கேட்டு ஆடின ஆட்டத்துக்கு ஆண்டவன் சரியான தண்டனை கொடுத்துட்டாண்டி. உப்ப சொல்ற கேட்டுக்கா, எந்த மாமனுக்காகவும் அம்மாவுக்காகவும் என்ன நடுத்தருவில் நிறுத்தினியோ அதே மாமனும் அம்மாவும் உன்னை ஒரு நாள் நடுத்தருவில் நிறுத்துவாங்கடி. அப்ப தெரியுண்டி உண்மையான அன்புனா எதுன்னு. அப்ப தெரியுண்டி. நல்லா ரெடி, நீ நல்லா ரெடி, நல்லா. முத்து ஒரு நிமிஷம். நான் எல்லாத்திட்டையும் பணத்துக்கு வட்டிக்கு விட்டு வட்டி வாங்குவேன். ஆனா முதல் முறையா நீ எனக்கு அசல் கொடுத்துருக்கியா, அதுக்கு வட்டி அசலை திருப்பி தரணும்ல. போடா டேய் தம்பி, நல்ல நாளா குறி. கூடி சீக்கிரத்துல உனக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம். தரணி தரணி தா தரணி தரணி நா. ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஊரு காயா நான் இருக்கேன். ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஊரு காயா நான் இருக்கேன். எலுமிச்சம் பழம் வேணுமா, நார்த்தங்கா வேணுமா, நெல்லிக்காய் வேணுமா, மாங்காய் வேணுமா, இஞ்சி அவக்க பூண்டு புதினா 8 வகை ஒரு காய தொட்டு கதையா என்ன கிட்ட வந்து தொட்டு பாரு ரொம்ப காரங்க. ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஒரு காயா நான் இருக்கேன். ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஒரு காயா நான் இருக்கேன். बर्फी बर्फी दा पालकाड बर्फी दा गुल्फी गुल्फी दा कुट्टालत गुल्फी दा लड्डू लड्डू दा आर्काड लड्डू दा मेट्टु मेट्टु दा मईलापूर मेट्टु दा चिन्न चिन्न दोसे इदु चिन्न मலை दोसे तिन्नो तिन्नो आसे अड दिनमुம் இங்க பூசை பட்டா போட்டு வைக்கிறையா நீ தொட்டா நானும் சொக்குறையா. எலுமிச்சம் பழம் வேணுமா, நார்த்தங்கா வேணுமா, நெல்லிக்காய் வேணுமா, மாங்காய் வேணுமா, இஞ்சி அவக்கா பூண்டு புதினா 8 வகை ஒரு காய தொட்டு கதையா என்ன கிட்ட வந்து தொட்டு பாரு ரொம்ப காரையா. ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஒரு காயா நான் இருக்கேன். ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஒரு காயா நான் இருக்கேன். சப்பி சப்பிதான் சாத்தனூர் சப்பிதான் சிப்பி சிப்பிதான் தூத்துக்குடி சிப்பிதான் மப்பு மப்புதான் மானத்துல மப்புதான் ருப்பு ருப்புதான் மாவு கல்லு ருப்புதான் பார்க்க பார்க்க ஊரும் என பார்த்தா போத ஏறும் வேக்க வேக்க ஈரம்
நினைச்சுக்கைய. எலுமிச்சம்பழம் வேணுமா, நார்த்தங்காய் வேணுமா, நெல்லிக்காய் வேணுமா, மாங்காய் வேணுமா, இஞ்சி அவக்காய் பூண்டு புதினா, 8 வகை ஊறுகாய தொட்டுக்காதையா, என்ன கிட்ட வந்து தொட்டு பாரு ரொம்ப காரையா. ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு, ஊறுகாயா நான் இருக்கேன். ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு, ஊறுகாயா நான் இருக்கேன். எலுமிச்சம்பழம் வேணுமா, நார்த்தங்காய் வேணுமா, நெல்லிக்காய் வேணுமா, மாங்காய் வேணுமா, இஞ்சி அவக்காய் பூண்டு புதினா, 8 வகை ஊறுகாய தொட்டுக்காதையா, என்ன கிட்ட வந்து தொட்டு பாரு ரொம்ப கோரையா. ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு, ஊறுகாயா நான் இருக்கேன். ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு, ஊறுகாயா நான் இருக்கேன். டேய் தம்பி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. நாம எதிர்பார்த்ததை விட 1 மடங்கு சொத்து சேர்த்து கிடைக்க போகுது. பொன்னி மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா, சொத்துக்கு சொத்து, சுகத்துக்கு சுகண்டா. சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் நம்ம அக்காவோட புருஷனை நம்ம 2 பேரும் சேர்ந்து கொன்னோம். அக்கா புருஷனை நம்மளே கொன்னுட்டு அந்த பழிய அண்ணன் சிவராமன் மேலே போட்டோம். அதையும் அக்காக்காரியும் பொண்ணையும் நம்பிட்டாங்க. அவன் சிவராமன் தான் கொலைகாரன்னு நம்பி இப்போ அவங்க குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கிட்டாங்க. டேய் தம்பி, நாம கெட்டவனை தெரியறதுக்கு முன்னாடி பொன்னி காலத்துல நான் தாலி கட்டி கெட்டி மேல கொட்டணும்டா. எட பாவிகள, என் தம்பிங்க எல்லாம் நல்லவனுங்கன்னு இத்தனை நாளா நான் நினைச்சிட்டு இருந்தேடா. ஆனா இப்படி ஒரு நயவஞ்சகனா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லடா. எப்படிடா கூடயே இருந்து இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு? நம்பிக்கை துரோகம் பண்ணது நாங்களா நீங்களா? உனக்கு கந்து வட்டி வசூல் பண்ணா நாங்க வேணும், ஆனா எவனையாவது போட்டு தள்ளணுமா அதுக்கு நாங்க வேணும். ஆனா உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா மட்டும் நாங்க வரக்கூடாது. ஏக்கா, இத்தனை நாளா நாய் மாதிரி உன் பின்னாலே சுத்தினது எதுக்கு? உன் பொண்ணை கட்டி அந்த சொத்தை எல்லாம் நாங்க காப்பாத்தணுங்கிறதுக்காக தான். ஆனா உன் மக எங்களை விட்டுட்டு வேற ஒருத்தனை கட்டிக்குவா, நாங்க பார்த்துட்டு இருப்போமா? உன் பொண்ணு உன் சொத்து வேணுங்கிறதுக்காக உன் புருஷனையே போட்டு தள்ளணும். வீணா என் வாழ்க்கையில குறுக்க வந்து செத்துறாதக்கா, என்ன கொலைக்காரன் ஆகிறாத. ஒழுங்கா போய் கல்யாணத்துக்கு ஆக வேண்டும் வேலையை பாரு. பயமுடுறா. யாருக்கு? யாருடா அக்கா? உனக்கு நான் அக்காவா? உன்னையில என் தம்பிட சொல்றதுக்கு வெக்கப்படுறேன். இருங்கடா, உங்களை எங்க நிறுத்தணுமோ அங்க கொண்டு போய் நிறுத்துறேன். எங்க நிறுத்துவ? போலீஸ்க்கு போறியா? போ. எங்க கூட எல்லாத்துக்கும் உனக்கும் பங்கு இருக்குல்ல, எங்களை தூக்கல போட்டோம். அட்லீஸ்ட் ஆயுஸ் வரைக்காவது ஜெயில வைக்க மாட்டாங்க. ஹே, நேரா போய் என் பொண்ணு கிட்ட சொல்றேன்டா. அவகிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேனா இல்லையான்னு பாரு. அக்கா வேணாக்கா, அக்கா வேணாக்கா, பொண்ணுகிட்ட சொல்லி
எனக்கு கிடைக்க போற நல்ல வாழ்க்கைய கெடுத்துறதுக்கா ப்ளீஸ்க்கா. சி கொலகார பாவிகளா, உங்கனால ஒரு வம்சத்தையே என்ன அழிச்சிட்டுனேடா. பாவண்டா, ஒண்ணும் தெரியாத அந்த குடும்பத்தையே என்ன அழிச்சிட்டு. இல்லடா, விட மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு அயோக்கிய என் பொண்ணுக்கு புருஷனா வர்றதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். உங்களை எங்க நிறுத்துறமோ அங்க நிறுத்தியே ஆவேன். அக்கா வேணாக்கா, அக்கா வேணாக்கா, சத்தியமா இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேங்க. சாமி சத்தியமா எந்த தப்பும் பண்ண மாட்டேங்க. ப்ளீஸ்க்கா. அக்கா எனக்கு நல்லவனா வாழ ஆசைப்படுறக்கா, அதுவும் பொண்ணியோட நல்லவனா வாழ ஆசைப்படுறக்கா. அந்த வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிடாதக்கா. நான் தப்பு இனிமே தப்பு பண்ண மாட்டேங்க. இங்க பாருக்கா, பார், உன்ன மாதிரி ஒரு கொலகாரை என் பொண்ணுக்கு புருஷனா வர்றதுக்கு நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். துரப்பாண்டி, அக்கா ஒன்றும் பண்ணிடாதரா. ஏண்டே திருட்டு முண்டை, திட்டம் போட்டவங்கிட்டே உன் தில்லாலங்கடி வேலையை காட்டுறியா? எனக்கு தெரியுண்டி உன் வில்லத்தனத்தை. இப்படி எப்பயாவது ஒரு ஆள் காட்டணும் தெரியுண்டி. அக்கா, நீ உயிரோடு இருந்தா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாழ்க்கை கிடைக்காம போயிருங்கா. அதனால உன்னை கொல்ற தவிர வேற வழியே இல்லைக்கா. அக்கா போக்கா போ. மாம தனியா இருந்து தவிக்கிறாராம். அதனாலதான் உன்னை மாமா இருக்கிற இடத்துக்கே அனுப்பிட்டுங்க. உன் பொண்ணோட சொத்து என் கைக்கு வரட்டும். உன் பொண்ணையும் உனக்கு துணையா சேர்த்து அனுப்பியிருக்குங்கா, அனுப்பிறேன். துரப்பாண்டே, நாம தான் வில்லன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுடா. எவ்வளவு நேரம் அவன் நடிச்சது நடிப்புலடா. இனிமே பாருடா நம்மளோட நடிப்ப. ஹலோ ஹலோ பொண்ணி, நம்ம மோசம் மோசம் பொண்ணி, நம்ம ஐயோ என்ன சொல்ல புருஷ புத்து புத்து அம்மாவை கொண்டுட்டவா, எங்க அக்காவை கொண்டுட்டவா, புருஷ முத்து கொண்டு நம்மள எல்லாம் விட்டுட்டு எங்க அக்கா அனாதையா போயிட்டாங்க. ஐயோ அந்த பறவை பழி வாங்கிட்டா போட்டு அம்மா கொண்டுட்டான். சீக்கிரமா வந்து கொடுமை பார்ப்பா. ஆடியோ இருக்கு. உங்க அம்மா போனதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காதுமா. இனிமேதான் நம்ம தைரியமா இருக்கணும். இந்த நேரத்துல நீ தைரியமா இருக்கணும். தைரியமா இரு, மாமங்கார நான் இருக்கேன். நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். எங்க அம்மாவை அநியாயமா கொண்டுட்டாங்க. உனக்கும் சவுந்தரம் பாண்டிக்கும் நல்லபடியா கல்யாணம் முடியிட்டோம். அப்புறம் வச்சுக்கிறான் அவனை. அப்பதான்
என் அக்காவோட ஆத்மா சாந்தி அடையும். அவன் ஆம்பளையா இருந்தா எங்கிட்ட மோதி இருக்கணும். போயும் போயும் ஒரு பாவ மரியாதை எங்க அக்காவை கொண்டுட்டான்ல. எனக்கு தம்பி தம்பின்னு என் மேல உசுரா இருந்தவள உசுரை எடுத்துட்டான் அந்த முத்து. பொன்னி அவனை சும்மா விட மாட்டேன். மாமா மாமா இனிமே கல்யாணத்துக்கு லேட் பண்ணாதீங்க மாமா. அவன் எங்க அம்மா கொண்ட மாதிரி அடுத்து நமக்கு ஏதோ திட்டம் கண்டிப்பா வச்சிருப்பான். அதுக்குள்ள நான் சீக்கிரம் உங்க பொண்டாட்டி ஆகணும் மாமா. சரி, கல்யாண வேலையை பார்க்குறோம். வா வர பொன்னி, கவலைப்படாத. எக்கச்சக்கம் ஆடியோ இருக்கு, என்னன்னு கேட்போம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பொன்னே, நான் சாகர கடைசி நேரத்தில் இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு போறேன். இங்க பாரு, உன் மாமனுங்க 2 பேரும் நல்லவனுங்கள்ல. என் சாவுக்கு அவனுக்கு தான் காரணம். அவங்க தான் அந்த குடும்பத்தையும் கொலை பண்ணதா சொல்லி நம்மளை ஏமாத்தி இருக்காங்க. அவனுங்களை நம்பாதம்மா. என் சாவுக்கு அவனுக்கு 2 பேரும் மட்டும் தான் காரணம். நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு இப்படி தெரியாம கெட்டது பக்கம் இப்படி போய் நின்னு நாசமா போயிட்டனே. நல்ல வேலை, எந்த கடவுள் பண்ண புண்ணியமோ இந்த ஆடியோ என் கையில சிக்குச்சு. செத்த பிறகு கூட என்ன வாழ வைக்கணும்னு நினைச்சிருக்கிற எங்க அத்தா ஒண்ணுமே இந்த பாவம் அறியாத அந்த குடும்பத்தை அநியாயத்துக்கு சின்ன பெண்ணமாக்கிட்டேனே. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருக்கேன். ஒண்ணுமே அறியாத என் மாமனை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி என் மாமனை அங்க தள்ளி வச்சு என் புருஷனையும் என் தங்கச்சி அவரோட தங்கச்சியும் பிரிச்சு அவங்க வாழ்க்கையில இவ்வளவு ஒரு கெடுதல் பண்ணிட்டேனே. ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். ஆனா இனிமே இந்த தப்பு நான் பண்ண மாட்டேன். டே சவுந்தர பாண்டி, இருக்குடா இருக்கு. இதுவரைக்கும் இந்த பொன்னியானது சாதா ஆட்டம். இதுக்கு மேல ஆட போறது சதுராட்டம். அதையும் நீ பக்கத்தான் போற. வரட்டும். எல்லாம் போலி கையில் மாலையோட வர போதையோட பார்த்தியா? வா, இதுதான் கடைசி தரம். இனிமே குடிக்கவே மாட்டேன் போனே. உனக்கு கல்யாணம் கூட குடிக்க மாட்டேன் போனே. என்ன பொண்ணு அருவாவோட வந்திருக்க? என்ன மாமா, மறந்துட்டீங்களா? நீங்க தானே மாமா சொன்னீங்க சவுந்தர பாண்டி கொண்டுட்டா நீங்கள் நானும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலாம், அந்த சொத்தை அனுபவிக்கணும்னா இவனை சாகடிக்கணும், அதனால இவனை கூட்டிட்டு போய் நான் சரக்கு ஊத்திட்டு கூட்டிட்டு வரேன். அப்ப அவனை நம்ம சாகடிச்சுட்டு இருக்கிற சொத்தெல்லாம் நாம அனுபவிக்கலாம். இதுக்கு நீ தாம ஒத்துழைக்கணும். நான் இவனை போய் சரக்கு அடிச்சு கூட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்களும் குடிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து நிக்கிறீங்களே மாமா. நான் எப்ப பொண்ணு சொன்ன? ஐயோ, சொன்னதே மறந்துட்டீங்களா? நீங்க தானே மாமா சொன்னீங்க தண்ணி போட்டாவே எல்லாமே மறந்துடுறீங்க மாமா நீங்க. ஏண்டா துரோகி, என்னையாடா கொல்ல பார்த்த? துரோகி கூட மன்னிச்சுக்கிறோம்டா, ஆனா உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகி மன்னிக்கவே மாட்டேன்டா. டேய் 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 அண்ணா டேய் டேய் அது போய் சொல்றாடா. டேய் டேய் நம்பாதடா. டேய் போய் சொல்றாடா. ஐயோ மாமா, நான் சொல்றதமா
நம்புறான் பொண்ணு. ஆனா இந்த நம்பிக்கைய துரோகிய நம்பவே மாட்டேன். மாமா இவன் உயிரோட இருந்தா நம்மள வாழ விட மாமா விட மாட்டான் மாமா. அவன் உயிரோடு இருந்தா தானே வேணாம்டா வேணாம் டேய். டேய் பாசம் நான் உசுர கொடுப்பான்டா அந்த சவுந்தர பாண்டி. அதே வேஷம் வச்சுக்கோ, உசுர எடுப்பான்டா இந்த சவுந்தர பாண்டி. பொம்பளை பேச கேட்டு கூட பிறந்தா பாண்டியா. பொன்னி தொலைஞ்சான் ஒரு எதிரி. மாமா அவன் சாகடுன்னு இருக்கு செத்துட்டான். விடுங்க. நம்ம இதுல ஒரு எதிரி தொலைஞ்சிட்டான்னு அர்த்தம். பொன்னி முதல்ல உங்க அம்மாவும் என் தம்பியும் நம்மளுக்கு தொந்தரவா இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த 2 பேரும் இல்ல, போட்டு தள்ளிட்டேன். ஏன் பொண்ணு நம்ம முதல்ல இருக்க ஒரு ஒத்திக்கு பார்த்தா நல்லா இருக்கும். முதல்ல இருக்கு ஒத்திக்கு பார்க்கலாமே மாமா. ஆனா அது வரைக்கும் நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்களே. ஏய் என்னடி சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போறேன்னு சொல்ற. ஏய் என்னடி கதை சொல்ற? கதை சொல்றதெல்லாம் உன்னுடைய கேரக்டர், கதைய முடிக்கிறது தான் என்னுடைய கேரக்டர். நீ எனக்கு வேணும் சொத்து வேணும், உங்க அப்பனை போட்டு தள்ள. அதே மாதிரி இடைஞ்சலா இருந்த உங்க அம்மாவையும் போட்டு தள்ள. இப்போ உனக்காக என் கூட பிறந்த தம்பியே போட்டு தள்ளிட்ட. ஏ பொண்ணு, எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. நான் ஆசைப்பட்டதை நான் அடையணே. எனக்கு மட்டும் நீ கிடைக்கல வச்சுக்கோ, உன்னை அழிச்சிருண்டே. என்ன மீறி உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, வாழவே முடியாது. புறம்போக்கு நாயே, யாருக்கிட்ட உன் வேலையை காட்டுற? இந்த பொண்ணுகிட்டேவா? டே, என்ன முறைச்சு பாக்குறவனே முடிச்சு கட்டணும்னு நினைப்பேன். என்ன தொட்டு பார்க்கணும்னு நினைக்கிறவன நான் வெட்டி பார்க்கணும்னு நினைக்கிறவடா. இந்த பொண்ணை பத்தி உனக்கு என்ன சரியா தெரியலன்னு அர்த்தம். இங்க பாரு, நீ ஆடணும்னு முடிவு பண்ணிட்ட, நான் அந்த ஆட்டத்தை முடிவு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால உனக்கு சாக போற டைம் நெருங்கிட்டு இருக்குன்னு சொல்றேன். டேய், என்ன கொல்ல
இன்னொருத்த பிறந்து தாண்டி வர்ற. ஒரு பாவம் மரியாதை எங்க அப்பனை கொன்னு எங்க அம்மாவை முண்டச்சி ஆக்கி என்ன இப்படி அனாதை நிக்க வச்சிட்டீங்களேடா. நான் தப்பு பண்ணிட்டேன். இப்பவே எங்க மாமா முத்து தேடி போய் அவங்க 2 பேர் காலை விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும். ஒன்ன நான் தொட்டதுக்கு உங்கம்மா சாட்சி சொன்னதுக்கு மாடா உழைச்ச வண்டி மானங்கெட்டு போன வண்டி. ஒன்ன நான் தொட்டதுக்கு உங்கம்மா சாட்சி சொன்னதுக்கு மாடா உழைச்ச வண்டி மானங்கெட்டு போன வண்டி. இந்த குடி வாசம் ஒரு பொண்ணால வந்த மோசம். இந்த குடி வாசம் ஒரு பொண்ணால வந்த மோசம். கொஞ்சங்கிளி மனசு வச்சா குடும்பத்தோட போயிருப்பேன். கோவத்துல விழுந்திருந்தா கொலகாராயிருப்பேன். கொஞ்சங்கிளி மனசு வச்சா குடும்பத்தோட போயிருப்பேன். கோவத்துல விழுந்திருந்தா கொலகாராயிருப்பேன். தாங்காத மனசால தத்தளிச்சு தவிக்கிறேண்டி. தாங்காத மனசால தத்தளிச்சு தவிக்கிறேண்டி. தப்பு ஏதும் செய்யாமல தண்டனைக்குள் விழுந்த வண்டி. இந்த குடி வாசம் ஒரு பொண்ணால வந்த மோசம். இந்த குடி வாசம் ஒரு பொண்ணால வந்த மோசம். அன்பு இல்ல அர்த்தம் இல்ல ரொம்ப பேரு வாழ்க்கையில. அத்தனைக்கும் பொம்பளதான் ஆராய்ஞ்சு பார்த்ததில்ல. அன்பு இல்ல அர்த்தம் இல்ல ரொம்ப பேரு வாழ்க்கையில. அத்தனைக்கும் பொம்பளதான் ஆராய்ஞ்சு பார்த்ததில்ல. வீராதி வீரன் எல்லாம் வீட்டுக்குள்ள கோழையட. வீராதி வீரன் எல்லாம் வீட்டுக்குள்ள கோழையட. வெக்கத்துக்கு பயந்த மனோ துக்கங்களை சுமக்குதடா. இந்த குடி வாசம் ஒரு பொண்ணால வந்த மோசம். இந்த குடி வாசம் ஒரு பொண்ணால வந்த மோசம். ஒன்ன நான் தொட்டதுக்கு உங்கம்மா சாட்சி சொன்னதுக்கு மாடா உழைச்ச வண்டி மானங்கெட்டு போன வண்டி. ஒன்ன நான் தொட்டதுக்கு உங்கம்மா சாட்சி சொன்னதுக்கு மாடா உழைச்ச வண்டி மானங்கெட்டு போன வண்டி. இந்த குடி வாசம்
ஒரு பொண்ணால வந்த மோசம் இந்த குழி வாசம் ஒரு பொண்ணால வந்த மோசம். தயவு செஞ்சு யாரும் காதலிக்காதீங்க, கழட்டி விட்டுருவாங்க. காதலிச்சாலும் கல்யாணம் பண்ணிக்காதீங்க, கதற விட்டுருவாங்களா. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் பொண்டாட்டி பேச்சு கேட்காதீங்களா, நடுத்தருவில் நிறுத்துவாங்களா. வாடி என் குடிய கெடுத்தவளே, உன்னை எவன் குடிய கெடுக்க வந்தடு. உன்னால பைத்தியக்காரனா அழிஞ்சிட்டு இருக்க. எங்க அப்பா மில்லு வேலைக்கு வாட்ச்மேன் வேலைக்கு போறாரு. என் தங்கச்சி நடைப்பணமா அலைகிறாரு. குடும்பத்தை பழி வாங்குறன்னு சொல்லி குடும்பத்திலே சேதரிச்சிட்டியாடி. பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல உங்க வீட்டுக்கு வந்தவதான், பழி வாங்கணும்னு துடிச்சவதான். ஆனா இது அத்தனைக்கும் நான் செஞ்ச பாவத்துக்கு தான் எனக்கு ஆண்டவன் தண்டனை கொடுத்துட்டாங்க. என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க. நடிகடி, மகா நடிகடி, நீ உன் நடிப்புதான் சீனுக்கு எல்லாம் பாக்குறாங்களே. இல்லவே உன் நடிப்பு நம்பி ஏமாறதுக்கு நான் ஏமாளையிலடி, ஏமாளையில. எங்க அப்பனை கொன்னது என் தாய் மாமனுங்க தான். அவனுங்க கொண்டுட்டு உங்க அப்பா மேல பழைய போட்டாங்க. இப்போ எங்க அம்மாவை கொன்னதும் அவனுங்க தான். தாய் மாமனை கல்யாணம் பண்ணிக்க தாண்டி போன, இப்ப எதுக்குனே வந்த? தப்புதான் தப்புதான் தப்புதான். ஏன் புருஷன் நீங்க உயிரோட இருக்கும் போது நான் எப்படிங்க அங்க போவேன்? புருஷனா? புருஷனாதான் நீ என்ன மதிக்கவே இல்லையே, மனசுனா கூட மதிக்கலையே, அப்புறம் எதுக்குனே வந்த? நான் செஞ்சது தப்புதாங்க. மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன். யாருக்கு வேற நீ மன்னிப்பு? ஒன்னும் தெரியாத செல்வத்தை வீட்டை விட்டு தொடக்க வச்சு அவன் இப்ப கண்ணு இல்லாம குருடனா அலையிறானே, அவன் கண் பார்வை கொடு, அப்ப நான் மன்னிக்கிறேன். நான் தான் உயிர்னு வாழ்ந்த எங்க அப்பாவை கையை பிடிச்சு இழுத்தாருன்னு சொல்லி என் கையாலேயே அடிக்க வச்சு அவரு நிம்மதி இல்லாம இருக்கிறாரு. அவரு நிம்மதி குடுறி அடிக்கிற மன்னிக்க. பசி வறுமை எல்லாம் அப்படின்னா என்னாலே தெரியாம பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து விளாண்டைய தங்கச்சியோட சந்தோஷத்தை திருப்பி கூடுறி மன்னிக்கிற. காதலிக்கிறன்னு சொல்லி என் வாழ்க்கையை கெடுத்து இப்ப பைத்தியக்காரனா அலையிறன்னு என் வாழ்க்கை திருப்பி கூடுறி மன்னிக்கிற. நான் செஞ்சது அத்தனையும் தப்புதான். அதுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். தயவு செஞ்சு என்ன ஏத்துக்காம மட்டும் விட்டுறாதீங்க. தண்டனை தரதாண்டி போற உனக்கு தண்டனை என்னன்னு பாக்குறியா? நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல விதவை ஆக போற. விதவைங்கிற கோலம் தாண்டி உனக்கு நான் கொடுக்க போற தண்டனை. இந்த பீர்ல விஷத்து கலந்து குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல நான் சாக போறேன். நீங்க எங்க தண்டனை அனுபவிக்கணும்? உண்மையான அன்புக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாமதான் இப்படி தரம் கட்டு நாசியமா போயிட்டேன். சாகும் போதாவது என்னோட அன்பை புரிஞ்சுக்கிட்டியே,
அது போதும்டி, போதும். ஆனா இனிமேட்டு யார் வாழ்க்கையிலையும் நான் போய் விளாட மாட்டேன்னு நினைச்சுக்க. யார் வாழ்க்கையிலையும் பண்ணாரு, தொந்தரவு பண்ணாரு. நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு. ஐயோ என்னங்க அறியாததென்னவோ உன் பாடலொன்றுதான் என் சொந்தமென்பதோ என்னை என்றும் காக்கவே
சொந்த பந்தங்கள் இருந்து அந்த கடவுள் என்ன பிச்சை எடுக்க வச்சுட்டாரு. நம்ம நல்லா இருக்கிறப்போ மற்றவங்களுக்கு எல்லாம் நம்மளுக்கு கண்ணு தெரிஞ்சது. இப்போ யாருக்குமே கண்ணு தெரியும். காசு பணம் இருந்தப்போ அண்ணன் தம்பிங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. இப்ப எவனுக்குமே கண்ணு தெரியும். துளசி, நீ கேட்டவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு அறி கொடுத்த. ஆனா நான் இன்னைக்கு உன்னையும் பிச்சை எடுக்க வச்சுட்டானு. எனக்கு இந்த உலகத்துல காசு பணம் இல்லாத ஏழைய கூட வாழ்ந்துடலாம். ஆனா மனசுல தைரியம் இல்லாத கோழைய மட்டும் வாழவே கூடாதுங்க. ஏங்க, நம்மளையே பார்த்துக்க முடியாதப்போ நாம மற்றவங்களை எப்படிங்க பார்த்துக்க முடியும்? இங்க பாருங்க, நமக்கு 4 பேர் உதவி பண்ண வரல, ஆனா அது பரவாயில்ல. ஆனா நம்ம செத்தா 4 சொட்டு கண்ணீர் விட்டா அதுவே போதுங்க. எடுங்க, நான் நீங்க நம்ம குழந்தை 3 பேரும் விஷத்தை குடிச்சுட்டு இறந்து போயிடலாங்க. ஐயோ 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 துளசி, நமக்கு தான் இந்த பல பொண்ணு பூமியில வாழ முடியல. ஒரு பாவம் மரியாதை நம்ம குழந்தை என்ன துளசி பாவம் பண்ணிச்சு. இந்த பால போனவனுக்கு மகனா பிறந்த ஒரு தப்பு தவிர வேற என்ன தப்பு இந்த குழந்தை பண்ணிச்சு? பெத்தவங்களையே குழந்தை கொள்றது பாவம் இல்லையா? அந்த பாவத்தையும் நாம பண்ணணுமா துளசி? இல்ல துளசி, நீ ஒரு ஈரமுக்கு கூட துரோகம் நினைக்க மாட்ட. அப்படிப்பட்ட நீங்க நம்ம குழந்தைய கொள்ளுனாலும் சொல்ற. எனக்கு பெத்தவளே, நம்ம குழந்தைய நம்ம கொண்டா தப்பு இல்லை. ஆனா அது நம்ம இல்லாததுக்கு அப்புறம் பசியால எல்லாத்துக்கிட்டையும் கையேந்து நிக்குமே, அதுதாங்க பாவம். அதுதான் பாவம். குழந்தை இல்லாத எத்தனையோ பேரு எத்தனையோ சாமி கிட்ட வேண்டுதல் வைக்கிறாங்க. அப்படி யாராவது ஒருத்தர் நம்ம குழந்தைய சாமி கொடுத்த வரமா நினைச்சு எடுத்து வளர்த்துட்டு எடுத்து வளர்த்து நம்மளாலதான் வாழ முடியல, வாழ கொடுத்து வைக்கல. நம்ம குழந்தையாது வாழட்டு துளசி. கடவுளே, ஒரு தாயா என் குழந்தைக்கு நான் எதுவுமே செய்யல. எனக்கு தான் எல்லாரும் இருந்தும் அனாதை ஆயிட்டேன். ஆனா நீ தான் என் குழந்தைக்கு தாய்க்கு தாயா இருந்து நீ என் குழந்தைய காப்பாத்தணும். உன்னை நம்பிதான் என் குழந்தைய உன்னை ஒப்படைச்சிட்டு போற. நீ பார்த்துக்கோ. ஐயோ ஐயோ, என் குழந்தையோட அழுகுறே நினைக்க கடவுளே, என்னதான் பாவம். ஐயோ, இந்த நிலைமை என்னால் ஆகிக்கிட்டேன். ஐயோ ஐயோ, துளசி, உன் கையால இந்த எத்தனை தடவை வாங்கி சாப்பிட்டுருக்க. அப்ப இருந்த சந்தோஷம் இப்ப எனக்கு அதை விட பழம சந்தோஷம் துளசி. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? சாவு சோறு கூட பொண்டாட்டி கையில வாங்கி சாப்பிடுற பாக்கி எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரு? பொன்னியா? வாமா, வா. நல்லா இருக்கியா? என்னாலதானே உங்களுக்கு இந்த நிலைமை. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நாங்க செத்து போயிட்டு வரல பார்க்கல வந்தியா பண்ணி. ஒரு பாவமும் அறியாத என் மேல பழிய போட்டு அதை விட்டு துரத்துன உனக்கு நாங்க கனவுல கூட நாங்க எந்த துரோகம் நினைச்சதே பொண்ணி. எதுக்கு பொண்ணி எங்களை நீ பழி வாங்கின? 1000 கனவுகளோட 1000 ஆசைகளோட நாங்க வாழணும்னு நாங்க வாழ்க்கை ஆரம்பிச்சோம். எங்க ஆசைதான் நிறைவேறல. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறோம். உனக்கு ரொம்ப சந்தோஷமா பொண்ணி. என்ன சொல்றீங்க? சத்தியமா இல்லைன்னா அப்படி நான் நினைக்கல. என் மாமனுங்க செஞ்ச தப்புக்கு நான் இப்படி எல்லாத்தையும் நோக்கடிச்சிட்டேன். அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். என்ன மன்னிச்சிருக்க. எங்க கிட்ட மன்னிப்பு கேட்க ஓடி ஓடி வந்திருக்க. ஆனா நாங்க உங்களை எல்லாம் விட்டு போய்கிட்டே இருக்கோம். என்ன சொல்றீங்க? பொன்னி, என்ன ஆச்சு? அருணா உனக்கு அத்தனையுமே அள்ளி அள்ளி கொடுத்துடா. எடுத்து விட பார்த்துட்டோம்டா. எங்களால பொழைக்க முடியலடா. நீங்க எல்லாம் பிச்சை எடுக்கணும். சின்ன வயசுல இருந்து படிக்க வச்சு பணம் கொடுத்து வேலை வாங்கி கொடுத்து நீங்க எல்லாம் பிச்சை எடுக்கணும். என்ன பார்க்காம விட்டுதான் நானே பிச்சை எடுத்துருப்பேனா? நானுதான் எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லாத அனாதை ஆயிட்டேன். ஆனா தயவு செஞ்சு நீங்க என் குழந்தைய அனாதை ஆக்கிடாதீங்க. போடா தயவு செஞ்சு என் குழந்தைய நீங்க தான் காப்பாத்தி கரை சேர்க்கணும். எல்லாரும் இருந்து நான் காணாதையான மாதிரி என் குழந்தைய விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு என் வம்சத்தை காப்பாத்துங்க. நீங்க எல்லாமே இந்த குழந்தைய நான் எப்படி அண்ணி வளர்க்க போறேன்? இவன் என்னோட மகன் இல்ல, உங்க மகன், உங்களோட மகன். வாழுங்கிற ஆசையில 1000 கனவுகளோட நாங்க வாழ்க்கை ஆரம்பிச்சோம். எங்களால வாழ முடியல பொண்டி. ஆனா நீங்கள்லாம் ஆசைப்பட்ட மாதிரி நாங்க எங்க வாழ்க்கை இப்ப முடியுமா? அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்துச்சுன்னா என் துளசியே நான் புருஷனா வாய்க்கணும். எங்களால ஒன்னாதான் வாழ முடியல. சாவலியாவது நாங்க ஒன்னா சாவணும்ல. அதுவே போதும். எங்க வம்சத்தை நீங்களே அது காப்பாத்துங்க. நீங்க காப்பாத்துங்க. நீங்க இது குளத்தை நீங்க சாமி கொடுத்த பாருமா. துளசி
சொந்தங்களே சுற்றங்களே சோகம் என்ன சொல்லுங்களே. சொந்தங்களே சுற்றங்களே சோகம் என்ன சொல்லுங்களே. இந்த தங்கங்கள் போகட்டுமே, உங்கள் தர்மங்கள் வாழட்டுமே. இந்த தங்கங்கள் போகட்டுமே, உங்கள் தர்மங்கள் வாழட்டுமே. சொந்தங்களே சுற்றங்களே சோகம் என்ன சொல்லுங்களே. நினைக்க நாள் வந்தது தீ வந்தது பூ வந்தது எதுவோ நடக்க. வாங்கி வந்த மாலை மலர் வளையம் ஆகும் வேளை ஜாதியில் ஜாதகம் ஜாதியில் ஜாதகம் யார் பார்ப்பதோ. பழிவாங்க வந்தவள் பாவத்தை சுமந்தவள். இனி இந்த வம்சத்தை இவள்தான் காக்க வேண்டும். சாமி கொடுத்த வரமாக இந்த வம்சத்தை இனி இவள்தான் வாழ வைக்க வேண்டும். வாழ்வது ஒருமுறை, இந்த குழந்தை மூலம் வாழட்டும் இந்த தலைமுறை. கண்ணீருடன் பவானி பழனிசேகரன்.